அத்தியாயம் 2. அண்ணனும் தங்கையும். இடுப்பிலே ஈரத்துணி, கையிலே சுருட்டிய தாமரை இலை, தோள்மேல் காம்புடன் கூடிய தாமரைப்பூ. இந்த விதமாக முத்தையன் பூங்குளம் கிராமத்து வேளாளர் வீதி வழியாக சென்றான். இயற்கையாகவே வேகமான அவனுடைய நடை வீதி நடுவிற்கு வந்ததும் இன்னும் சிறிது விரைவாயிற்று. அப்போது அவன் முகம் சிவந்து கண் கலங்கிற்று. பெருமூச்சு வந்தது. நேரே எதிர்ப்புறமே பார்த்து கொண்டு சென்றவன் சற்றென்று இடதுபுறம் நோக்கினான். ஏதோ அவனுக்கு தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தி அவனுடைய கண்களை அப்படி வழிந்து இழுத்ததாகவே தோன்றியது. அவன் பார்த்த இடத்திற்கு நேரே வாசலில் பந்தல் போட்ட ஒரு வீட்டின் காமரா உள் தெரிந்தது. அதன் ஜன்னலுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் முகம் காணப்பட்டது. அந்த முகத்தின் கருவிழிகளில் ததும்பி நின்ற ஜலத்துளியை ஊடுருவிக்கொண்டு ஒரு பார்வை கார்காலத்து மின்னலைப் போல் கிளம்பி வந்தது. அதன் வேகத்தை சகிக்க முடியாமல் முத்தையன் உடனே தன் கண்களை திருப்பிக் கொண்டான். முன்னை விட விரைவாக நடந்து சென்று வீதியின் கோடியில் இருந்த தன் வீட்டை அடைந்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தபோது சமையலறை உள்ளிருந்து இனிய பெண் குரலில் பாபநாசம் சிவன் பாடிய குந்தலவராளி கீர்த்தனம் பாடப்படுவது கேட்டது. பாட்டை கேட்ட முத்தையன் தன்னை அறியாமல் உற்சாகத்துடன் தலையை ஆட்டினான். மேற்படி பல்லவியை அடுத்து அனுபல்லவியை தானே பாடத் தொடங்கினான். முத்தையன் இந்த அனுபல்லவியை பாடிக்கொண்டே ஈரவேஷ்டியை கொடியில் உலர்த்தி கொண்டிருந்தான். அப்போது சமையலறையின் கதவை சற்று திறந்து கொண்டு ஒரு பெண் நிலைப்படியில் நின்றாள். அவளுக்கு வயது 14-15 இருக்கும். முகத்தில் குறுகுறுப்பு, கண்ணிலே விஷமம். அவளை பார்த்ததும் முத்தையனின் உடன் பிறந்தவளாய் இருக்க வேண்டுமென தெரிந்து கொள்ளலாம். முத்தையன் அனுபல்லவியை நிறுத்தியதும் அவள், அண்ணா, இந்த பாபநாசம் சிவன் ரொம்ப பொல்லாதவராய் இருக்க வேண்டும். அவர் என்ன எங்களை அப்படி திட்டுகிறார்? மடப்பூவையர் என்கிறாரே, ஸ்திரீகள் எல்லாருமே மடத்தனம் உள்ளவர்களா என்று கேட்டாள். முத்தையன் கலகலவென்று நகைத்தான். இல்லை அபிராமி, அதற்கு அப்படி அர்த்தமில்லை. மடப்பூவையர் என்றால் மடமுள்ள ஸ்திரீகள் என்று அர்த்தம். மடம் என்பது ஸ்திரீகளுக்கு வேண்டிய 4 குணங்களில் ஒன்று. நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு. அதாவது முக்கியமாக உன்னை போல் வாயாடியாய் இருக்கக்கூடாது என்றான். போ அண்ணா, நான் வாயாடிதான். நீ வாயே இல்லாத ஊமை பெண் ஒருத்தியை கட்டிக்கொள். அது இருக்கட்டும். ஸ்திரீகள் பேசத்தான் படாதே தவிர பாடலாமோ கூடாதா? அதையாவது சொல்லிவிடு என்றாள் அபிராமி. அதற்கு அவள் பதிலை எதிர்பாராமலே சடக்கென்று சமையலறை உள்ளே போய் மேற்படி கீர்த்தனத்தை சரணத்தை பாடத் தொடங்கினாள். முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியில் சந்தன பொட்டு வைத்துக்கொண்டு கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான். அபிராமியுடன் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதியை அவனும் பாடினான். ஆனால் அவன் வாய் பாடிற்றே தவிர மனம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பதை அவன் முகம் காட்டிற்று. பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடியும் நிலைப்படியாண்டை வந்தாள். அண்ணா, ஒரு சமாசாரம் கேட்டேயா என்றாள். என்ன சமாசாரம்? எதிர் வீட்டு பூனைக்கு நாய்க்குட்டி பிறந்திருக்கிறதே, அந்த சமாசாரம் தானே? இல்லை அண்ணா, கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதாமே, உனக்கு தெரியுமா என்றுதான் கேட்டேன். முத்தையனுடைய முகத்தில் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது. அவன் சற்று கடுகடுப்போடு, ஆமாம், அதுதான் இப்போது எனக்கு தூக்கம் வராமல் கவலையாயிருந்தது. நீ போய் உன் காரியத்தை பார் என்றான். மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கிளடி இல்லையாம் அண்ணா, 48 வயதுதான் ஆச்சாம் என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டே உள்ளே சென்றாள் அபிராமி. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடி அவள் கதவாண்டை முகத்தை காட்டி, அண்ணா, மாப்பிள்ளை தலையிலே எண்ணி 10 கருமயிர்தான் இருக்காம். வெள்ளெழுத்து இப்போதுதான் வந்திருக்காம். 10 அடி தூரத்திற்குள் இருந்தால் தடவி பார்த்து எருமை மாடா மனுஷியாலா என்று கண்டுபிடிச்சிடுவாராம் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுபடியும் திரும்பி நிலைப்படிக்கு வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாம் அண்ணா. அவர்கள் வீட்டிலே மரக்காலை போட்டுதான் பணத்தை அளப்பார்களாம். மூத்த தாரத்தின் நகைகள் மட்டும் 30,000 பெறுமாம். அவ்வளவு நகையும் கல்யாணிக்கு தான் போட போகிறாராம். அடே அப்பா, கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகைகளையும் பூட்டிவிட்டால் தூக்கி கொண்டே போய்விடாதா என்று அடுக்கிக் கொண்டே போனான்.
முத்தையனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகி கொண்டு வந்தது. அவன், இந்தா அபிராமி, உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டார்கள்? உள்ளே போய் அடுப்பு காரியத்தை பார். நீ இங்கே வம்பு வளர்த்து கொண்டு நிற்பாய். அங்கே சாதம் கூலாய் போய்விடும் என்றான். இல்லை அண்ணா, என்னதான் சொன்னாலும் காலத்தில் பணம்தான் பெரிதாய் இருக்கிறது. அவர்கள் மேலே நாம் கோபித்து கொண்டு என்ன பண்ணுவது? கல்யாணியை இப்போது உனக்கு கட்டி கொடுத்தால் நம்மால் ஒரு பொன் சரடாவது பண்ணி போட முடியுமா? பணக்காரன் பேச்சு பந்தியில், ஏழை பேச்சு சந்தியில் தான். இப்படி பேசிக்கொண்டே அபிராமி ஊஞ்சலின் அருகில் வந்துவிட்டாள். முத்தையனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சட்டென்று எழுந்திருந்து அபிராமியின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான். கதவை தடாலென்று சாத்தி நாதாங்கியை போட்டுவிட்டு திரும்பினான். அத்தியாயம் 3. பாழடைந்த கோயில். பூங்குளம் கொள்ளிடத்தின் தென்கரையில் உள்ள கிராமம். ஊருக்கு வடக்கே போகும் குறுகலான வண்டிப்பாதை வழியாக கொஞ்ச தூரம் போனோமானால் ராஜன் வாய்க்கால் எதிர்ப்படும். சாகுபடி காலத்தில் இந்த வாய்க்கால் ஒரு ஆள் மட்டத்திற்கு மேல் ஜலம் அதிகமாக விரைவாக போய்கொண்டிருக்கும். மூங்கில் பாலத்தின் வழியாக ராஜன் வாய்க்காலை தாண்டி அப்பால் சென்றால் கொள்ளிடத்தின் லயன் கரையை அடையலாம். லயன் கரையிலிருந்து வடக்கே பார்த்தால் வெகு தூரத்துக்கு நாலா பக்கமும் அடர்ந்த காடுகள் தென்படும். தண்ணீர் துறைக்கு போக ஒரு குறுகலான ஒற்றையடி பாதை மட்டும்தான். இந்த காட்டை பிளந்து கொண்டு போகின்றது. நீரோட்டத்திற்கு அருகே போக போக மரம் செடி கொடிகளின் நெருக்கம் குறைந்து வந்து நீர்க்கரையில் ஒரே நாணல் காடாயிருப்பதை காண்போம். அந்த பிரதேசத்தில் லயன் கரைக்கும் நதியில் நீரோடும் இடத்திற்கும் வெகு தூரம் இருக்கிறது. சில இடங்களில் 2 பர்லாங்கு தூரம் கூட இருக்கும். கிழக்கேயும் மேற்கேயும் பல மைல் தூரத்திற்கு அடர்த்தியான காடுதான். பல்வேறு காட்டு மரங்களும் முச்செடிகளும் கொடிகளும் செறிந்து வளர்ந்து மனிதர்கள் அந்த காட்டிற்குள் நுழைவது அசாத்தியமென்றே தோன்றும். ஆனால் கொள்ளிடக்கரையிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த காட்டுக்குள் பிரவேசிப்பது மிகவும் சகஜமான காரியமாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதுவும் அந்த இளநங்கை செடி கொடிகளை விலக்கிவிட்டு அவ்வளவு லாவகமாக இருக்கிறாளே, அது எப்படி சாத்தியம்? ஆமாம், நேற்று முத்தையன் வீதி வழியே வந்தபோது பந்தல் போட்ட வீட்டின் காமராவுள் ஜன்னலுக்கு பின்னால் கண்ணும் கண்ணீருமாய் நின்றாளே, அந்த பெண்தான் இவள். முன் அத்தியாயத்தில் நடந்த சம்பாஷணைகளை கொண்டு இவள்தான் கல்யாணி என்று நாம் யூகிக்கலாம். அவளுக்கு 17-18 பிராயம் இருக்கும். அவளுடைய முகத்திலே எழிலுடன் கம்பீரமும் கலந்திருந்தது. அவள் நடையிலே அழகுடன் மிடுக்கும் காணப்பட்டது. நீண்டு பறந்த அவள் கண்களிலோ தன்மையுடன் தணலின் ஜுவாலையும் வீசிட்டு அடர்ந்த காட்டிற்குள் அலட்சியமாய் நுழைந்து செல்லும் கல்யாணியை பின்தொடர்ந்து நாமும் போகலாம். அதோ அது என்ன, யாரோ பாடும் குரல் கேட்கிறதே. அந்த குரலில்தான் எவ்வளவு தீனம், எவ்வளவு துயரம். பாட்டின் ராகமும் விஷயமும் அந்த சோகமான குரலுக்கு பொருத்தமாகவே இருந்தன. பாட்டின் குரல் வந்தபடியே கல்யாணி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் காட்டிலே கொஞ்சம் இடைவெளி தென்பட்டது. என்ன ஆச்சரியம்! இங்கே ஒரு பாழடைந்த கோயில் அல்லவா இருக்கிறது. இந்த மாதிரி கோயில் ஒன்று இங்கே இருப்பது அதற்கு சமீபத்தில் வரும் வரைக்கும் தெரியவில்லையே. ஒரு காலத்தில் அது ஏதோ ஒரு கிராம தேவதையின் ஆலயமாய் இருந்திருக்க வேண்டும். இடிந்து போன சுவர்களில் செடிகள் முளைத்து மண்டி கிடந்தன. ஒரு பக்கத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தவர் கொண்டு வந்த மண் குதிரைகளும் யானைகளும் உடைந்து கிடந்தன. இன்னொரு பக்கம் பெரிய கரையான் புற்றுக்கள் காணப்பட்டன. ஏதோ ஒரு சமயம் கொள்ளிடத்தில் பெருவெள்ளம் வந்தபோது அந்த கோயில் இடிந்து போக அதற்கு அப்புறம் அதை ஒருவரும் கவனிக்காமல் நாலாபுறமும் காடு மண்டி அது அங்கிருப்பது தெரியாமல் போயிருக்க வேண்டும். இந்த கோவிலின் வாசலில் ஒரு சிறு திண்ணை பாதை இடிந்து கிடந்தது. அதன் பக்கத்தில் ஒரு பெரிய நாவல் மரம் கிளம்பி நிழல் தந்து கொண்டிருந்தது. அந்த இடிந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து மேற் சொன்னவாறு பாடிக்கொண்டிருந்தான் முத்தையன். கல்யாணி அடிமேல் அடி வைத்து ஓசி கேட்காதபடி நடந்து வந்தாள். முத்தையனுக்கு பின்புறமாய் வந்து நின்று அவன் தலையில் கட்டியிருந்த முண்டாசின் குச்சை பிடித்து இழுத்துவிட்டு பின் நாவல் மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டாள். முத்தையன் திரும்பி பார்க்கவில்லை. அவன் தன்னுடைய உதடுகளை மடித்துக்கொண்டு ஏதோ பிடிவாதமான தீர்மானத்திற்கு வருபவன் போல் காணப்பட்டான். அடுத்த தடவை அவள் அம்மாதிரி முண்டாசை பிடித்து இழுத்த போது முத்தையன் சற்றென்று அவள் கைகளை பிடித்து கொண்டான்.
கல்யாணி கலகலவென்று சிரித்தாள். ஆனால் முன்புறமாக வந்து முத்தையனுடைய முகத்தை பார்த்ததும் அவளுடைய சிரிப்பு அப்படியே பாதியில் நின்று போயிற்று. கல்யாணி, இது என்ன பைத்தியம்? இங்கு ஏன் வந்தாய் என்றான் முத்தையன். கல்யாணிக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. ஏன் வந்தேன் என்றா கேட்கிறாய்? வேறு எதற்காக வருவேன்? உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்றாள். என்னை தேடிக்கொண்டா? ஆச்சரியமாய் இருக்கிறதே. எதற்காக இந்த ஏழையை தேடி வர வேணும்? தாங்கள் இனிமேல் ரொம்ப பெரிய மனுஷால் அல்லவா? எஜமானியின் வீட்டு வாசலில் என்னை போல் 100 பேர் கை கட்டி கொண்டு நிற்பார்களே. அடடா, இத்தனை நேரம் நான் பார்க்கவில்லையே. கழுத்திலே காசு மாலை, காதிலே வைரக்கம்மல். என்ன ஜொலிப்பு, என்ன ஜொலிப்பு! கண் கூசுகிறதே. கல்யாணி அந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து தினமான குரலில் அத்தான் என்றாள். அத்தானா? அசட்டு அம்மாஞ்சி என்று வேண்டுமானால் சொல் என்றான் முத்தையன். என் மனது ஏற்கனவே புண்ணாயிருக்கிறது. அதிலே நீ முல்லை எடுத்து குத்துவது போல் பேசுகிறாய் என்று கூறியபோது கல்யாணியின் கண்களில் நீர் ததும்பிற்று. முத்தையன் பதில் ஒன்றும் கூறவில்லை. தரையை பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தாள். கல்யாணி தொடர்ந்து கூறினாள். என்மேல் குற்றம் இருப்பது போல் நீ பேசுகிறாய். நான் செய்த குற்றம் என்ன? உன்னை நானாக தேடிக்கொண்டு வந்தது இதுதானா முதல் தடவை? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத தேசத்திற்கு 2 பேரும் போய்விடுவோம் என்று எத்தனை நாளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு வேண்டிய தைரியம் உனக்கு இல்லாவிட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி? இப்போதுதான் என்ன? நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். உன்னை விட பெரியது எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நீ கிளம்ப தயாரா? சொல்லு. ஏன் பேசாமல் இருக்கிறாய்? முத்தையன் கடுகடுப்பான குரலில், ரொம்ப பேஷான யோசனைதான். நாம் 2 பேரும் போய்விடலாம். ஆனால் அபிராமியை என்ன பண்ணுவது? அவளை கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போய்விடுவோமா என்றான். கிணற்றில் பிடித்து தள்ளுவேனான்? காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கட்டி கொண்டு போகிறான். அவரவர் தலையெழுத்து போல் நடக்கிறது. ஒருவருக்காக இன்னொருவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஆமாம், ஒருவருக்காக இன்னொருவர் கஷ்டப்படத்தான் வேண்டும். அம்மா செத்து போகும்போது அபிராமிக்கு தாயும் தகப்பனும் இல்லாத குறை தெரியாதபடி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாள். அவ்விதமே வாக்களித்தேன். அந்த வாக்கை மறக்க மாட்டேன். அபிராமியை விட்டுவிட்டு என்னால் வர முடியாது. நீ மகாராஜ்ய கிழவனை கல்யாணம் செய்து கொண்டு சௌக்கியமாய் இரு. கல்யாணியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. அவள் எழுந்து நின்று, இந்த வார்த்தைகள் சத்தியந்தானா என்று கேட்டாள். சத்தியந்தான். அப்படியே ஆகட்டும். நான் கிழவனையே கல்யாணம் செய்து கொள்கிறேன். முன்னை போன்ற கோழையை காட்டிலும் தலை நரைத்த கிழவன் எவ்வளவோ மேல் என்று சொல்லிவிட்டு கல்யாணி விரைந்து நடந்தாள். அளவற்ற ஆத்திரத்தாலும் துக்கத்தினாலும் அவளுடைய கண்களிலிருந்து ஜலம் பெருகி வழிந்தது. அதை காட்டிக்கொள்ள விரும்பாதனாலுதானோ என்னமோ அவள் திரும்பியே பார்க்கவில்லை. முத்தையன் கல்யாணியை பின்பற்றி 5-6 அடி சென்றான். மறுபடி பல்லை கடித்து கொண்டு திரும்பி வந்து அந்த இடிந்த கோவிலின் திண்ணையில் தொப்பென்று உட்கார்ந்தான். மனிதர்களுடைய இதயம்தான் என்ன ஆச்சரியமான இயல்புடையது. யாரிடத்திலே நம்முடைய அன்புக்கு கங்கு கரை இல்லையோ அவர் மேலேதான் நமக்கு கோபமும் அளவு கடந்து புகுகிறது. யாருடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் இதயம் கனிந்து உருகுகிறதோ அவர் எதிரே வரும்போது வாயானது கடும் மொழிகளை சொல்கிறது. யாரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று உடம்பின் ஒவ்வொரு நரம்பும் துடித்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர் வந்தவுடனே ஏன் வந்தாய் என்று கேட்பது போல் நடந்து கொள்ள சொல்கின்றது. யாருடைய பிரிவினால் உயிரே பிரிந்து போவது போன்ற வேதனை உண்டாகிறதோ அத்தகையவரை உடனே போகச் செய்யும்படியான வார்த்தைகளையும் சொல்ல தூண்டுகிறது. மனித இருதயம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமான இயல்புடையதுதான். இத்துடன் இங்கு பகுதி 3 முடிவடைகிறது. அமரர் கல்கியின் கல்வனின் காதலி இந்த காவியத்தை மேலும் நான் தொடர தங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். மேலும் கதையை தொடர என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.